Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியா செய்யக்கூடிய உடைச்ச விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்காக என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இந்த சைஸ்ல 2 தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து 1.5 தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்க போறேன். மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 10 பல் பூண்டு வந்து உரிச்சு எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்திருக்கேன். இது கூட தாளிக்கிறதுக்காக சோம்பு, மிளகு, கடுகு, ஜீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். இது போடும்போது நான் அளவு சொல்கிறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். குழம்போட குவான்டிட்டி வந்து 7 பேர் கிட்ட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம், பாதி அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம தாளிக்கும் போது சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டத்தையுமே வந்து அம்மியில் வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து அவசரமாக செய்கிறனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு டைம் பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். நைஸாலாம் பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். மிளகு, கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே நான் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயம், பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி சேர்த்து பாருங்கள். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை குழம்புக்கு. இப்போ வெங்காயமும் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பாதி சைஸ் அளவுக்கு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, குழம்புக்கு நல்லா இருக்காது. நான் பாதி அளவுக்கு தான் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுட்டேன். அதில் இருக்க தண்ணி நமக்கு நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு பாதி சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாகவே இந்த குழம்புக்கு நான் ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, நான் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கல, ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதங்கட்டும். இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டைலில் வந்து குழம்போட குவான்டிட்டியை பொறுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மண் சட்டியாக இருக்கிறனால மசாலா சேர்த்தோன்னே அடிப்பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மலான பேனில் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ மல்லித்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மாதிரி நல்லா வதங்க விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா திக்காக கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குழம்பு கொதிக்க விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். தேங்காய் பால் சேர்க்குறீங்க அப்படின்னா பால் வந்து நல்லா திக்காக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்குறனால குழம்போட குவான்டிட்டி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டை குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வேணாம், தேங்காய் சேர்க்கலாமான்னு கேட்டால் தாராளமாக தேங்காய் கூட சேர்க்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காவே இல்லாமல் கூட இந்த குழம்பு செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி குழம்பை கொதிக்க விட்டுட்டேன். குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டைலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த குழம்போட நான் 4 முட்டை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்போட குவான்டிட்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக முட்டை சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் முட்டை கிரேவி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சேர்த்துக்காமல் 4லேருந்து 5 முட்டை சேர்த்துக்கோங்க.
இந்த குழம்பு வந்து கட்டாயம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை குழம்போட சேர்த்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. முட்டை வந்து உங்களுக்கு உடஞ்சி குழஞ்சிருச்சு அப்படின்னா குழம்பு வந்து கிரேவி மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ பொறுமையாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கூட ஒரு முட்டை வேகலை, உடஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா முட்டையும் உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை வந்து மண் சட்டியாக இருக்கிறனால அப்படியே நான் ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் விட்டுட்டேன். முட்டை வந்து நல்லா வெந்திருக்கு. நீங்கள் வந்து மண் சட்டியில் செய்யாமல் நார்மல் பேனில் செய்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை குழம்பு பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்து இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு சைடுங்களெல்லாம் இதை வந்து முட்டை குழம்புன்னு சொல்ல மாட்டோம், அண்டாக்க கடின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சாதத்தோடு நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.